கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளைக்குரிய செய்தி, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. இந்த தலைப்பின் கீழாக இந்த 7 நாட்கள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த தலைப்பின் கீழே நாம் தியானிக்கப் போகின்றோம். தொடர்ச்சியாக கேட்டு மகிழுங்கள். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே விசுவாசத்தை குறித்து மேலோட்டமாய் அறிந்து வைத்திருப்பதை பார்க்கிலும் அதை ஆழமாய் அறிந்து கொள்வது நல்லது. முதலாவது, விசுவாசம் என்றால் என்ன என்பதை கவனியுங்கள். அதாவது, இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் நம்புகிறதிலே உறுதியாய் இருக்கிறார்கள். அவர்கள் காணப்படாத சில காரியங்களை குறித்து நிச்சயமாய் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, தேவனாகிய கர்த்தரை நம் மாம்ச கண்களினாலே காண முடியாது. ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நம்புகிறோம். தேவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிற சத்தியங்களை உறுதியாய் நம்புகிறோம். ஒரு உறுதியும் நிச்சயமும் நம் உள்ளத்தில் உண்டாகிறது. அதுதான் விசுவாசம். ரட்சிக்கப்படாத உலக மனிதர்கள் தங்கள் மூளை அறிவிலிருந்து தேவனுக்கு விரோதமான கருத்துக்களை சொன்னாலும் கூட தேவ வசனம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதையே நாம் நம்புகிறோம். ஆகவே தான் நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:17 இவ்வாறாக சொல்லுகிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் கேட்கும்போது அது நம்முடைய ஆவியினாலே வெளிப்பாடாக மாறுகிறது. தேவ வசனங்களை நம் ஆவிலை புரிந்து கொள்ளும்போது ஒரு பிரகாசத்தை உணர்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையும் உறுதியும் காணப்படாத காரியங்களை குறித்த நிச்சயமும் உண்டாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம். அதன் அடிப்படையிலே தான் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கின்றோம். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசுவை குறித்த சத்தியத்தை கேட்டோம். உள்ளத்திலே விசுவாசம் வந்தது. இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டோம். அதன் விளைவாக நமக்கு ரட்சிப்பு உண்டானது. உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எது என்று கேட்டால் அது நம்முடைய ரட்சிப்பு தான். அப்பேற்பட்ட ரட்சிப்பை நம் விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொண்டோம். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய இரத்தத்தை எல்லோரும் மனு மக்களுக்காக சிந்த விட்டு அவரை மரிக்க செய்து பிறகு அவரை உயிரோடு எழுப்பி அதன் மூலமாக எல்லோருக்கும் ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ரட்சிப்பு எல்லாருக்காகவும் ஆயத்தப்பட்டு இருந்தாலும் இன்னும் ஏன் எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லை? ஏனென்றால் எல்லோரும் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காதவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. விசுவாசித்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதர்கள்
ரட்சிக்கப்படுவது முழுவதும் தேவனை சார்ந்தது அல்ல. அதிலே மனிதனுக்கு பங்கு இருக்கிறது. மனிதன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அருளும் ரட்சிப்பு அவனுக்கு உண்டாகும். ஆகவே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்பது தேவனுடைய மாறாத பிரமாணமாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுக்கு நடக்கும். சரீர சுகத்தை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் ஆரோக்கியம் உங்களுடைய பங்காக மாறும். நம் சரீரத்தில் ஆரோக்கியமாய் வாழ்வது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காகவே கிறிஸ்து இயேசு நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.